ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜக விட்டு வெளியே போறாருன்னு சொன்ன உடனே தமிழகத்தில் அவ்வளவு பேரும் கொந்தளிக்கிறாங்க. இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இந்து முன்னணி. பாஜகவுக்கு இப்பதான் அந்த கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது. நயனா நாகேந்திரன் ஒரு இடத்துக்கு போய் சொல்லுங்க, அங்க எத்தனை பேர் வாராங்கன்னு பாருங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இன்று காலையில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கிளம்பி போயிருந்தார். அவர் காலையில் 7 மணி 10 நிமிஷத்துக்கு தான் அந்த ஃப்ளைட்டு கோயம்புத்தூருக்கு வர்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் காலையில் 5:30 மணி 5 மணி 5:30 மணிக்கே கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மக்கள் குவிஞ்சிட்டாங்க. அவர் 7:10க்கு அவர் வந்துட்டார். வந்த பிறகு வந்த கூட்டத்தில் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் சமூக வலைத்தளங்கள்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையும் பார்த்துருப்பீங்க. எக்குத்தப்பான கூட்டம், பயங்கரமான கூட்டம். அவர் 11 மணிக்கு மேலே அங்கே நடக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அவர் உரையாட போகிறார். இதுதான் நிகழ்ச்சி. அதுக்கு வரும்போது அவருக்கு இருந்த வரவேற்பை நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு இல்லைன்னா தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் கிடையாது, இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர் கிடையாது, இல்லை தேசிய தலைவரும் கிடையாது, இல்லை ஒரு மத்திய அமைச்சர் அந்த மாதிரியும் கிடையாது. எந்த பதவியுமே இல்லாத ஒரு தனி மனிதர். அதாவது வீதர் லீடர்ஸுங்கிற அமைப்பில் அவரும் ஒரு அங்கத்தினர், அவரும் ஒரு உறுப்பினர், ஒரு ஆக்டிவ், அதில் ஒரு வாலண்டியர்னு நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளவுதான் அவருக்கு இப்போ இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு கர்நாடகத்தில் சிங்கம் என்று போற்றப்பட்டவர், அவ்வளோதான். ஆனால் மக்களுடைய மனங்களில் அவர் நிறைஞ்சு நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம்ல. கட்டமைப்பு கிடையாது, கட்சி கிடையாது, இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல. அவருக்கு மேலே அன்பு வச்சிருந்த தொண்டர்கள் தான் அங்கே போக முடியும். இதுக்கெல்லாம் பைசா கொடுத்து நிறைய பேரை சேர்த்துட்டு பண்ணாங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா? அவர் எங்கே போனாலும் நின்னாலும் நடந்தாலும் அவர் தாங்க மாஸ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான், அவரை அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்னா அவர் முதலமைச்சராக அவருக்கு பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை விட அவர் ஒரு நடிகர். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீண்ட நாட்களாக தமிழகத்தில் ஏராளமான, அதாவது 2 தலைமுறை, இப்போ இருக்கக்கூடிய 18 வயசு 20 வயசு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு அவங்க அம்மா 45 வயசு அந்த மாதிரி இருப்பாங்க பாருங்க, 40 வயசு 45 வயசு வரைக்கும். அந்த மாதிரிப்பட்டவங்களும் விஜய் ரசிகர்கள், இந்த மாதிரிப்பட்டவங்களும் விஜய் ரசிகைகள். அதற்கு மேலே உள்ளவங்களும் 50 வயசு 55 வயசுக்காரங்களும் ரசிகைகள் உண்டு. உலக அளவிலே அவருக்கு உண்டு. தமிழர்கள் மத்தியில், அது இலங்கை தமிழர்கள் மத்தியில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதனால அவருக்கு கூட்டம் கூடுதுன்னா ஒரு நடிகராக, இன்னமும் அவர் அரசியல்வாதியாக மக்கள் ஏற்றுக்கலை. அவர் ஒரு நடிகராக, ஒரு கதாநாயகனாக தான் பார்க்குறாங்க. அதனால வரக்கூடிய கூட்டங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலைக்கு அவருக்கு வேலை பார்த்ததே தமிழ்நாட்டில் கிடையாது, கர்நாடகத்தில் தான். கர்நாடகத்தில் சிங்கம் அண்ணாமலைன்னு போற்றப்பட்டார், அவ்வளோதான். அவருக்கு தமிழகத்தில் பாஜக முகவரி கொடுத்தது, பாஜக பயன்படுத்தியதுங்க. பாஜகவில் இதுக்கு முன்னாடியும் பலர் இருந்தாங்க, அதுக்கு பின்னாடியும் நிறைய பேர் இருக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது பாஜகங்கிறது ஒரு பெரிய ஆலமரம். அதனுடைய எதிர்காலம் அது வேற மாதிரி தான் போகும். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் அண்ணாமலையினுடைய பங்களிப்புனால பாஜக தமிழகம் முழுக்க போய் சேர்ந்துச்சா இல்லையா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு கதர்னாங்க. அவருக்கு இதை என்ன வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கல. என்ன இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டணும். என்ன அப்படின்னா, அண்ணாமலை மட்டும் பாஜகவில் போகலைங்க. அதுக்கு நீங்கள் அர்ஜுன் சம்பத் பார்த்தீங்கன்னா அவங்களும் பாஜகவில் மாநில இளைஞரணி தலைவரெல்லாம் இருந்து அந்த சமயத்தில் பாஜகன்னு ஒரு பெரிய அளவில் கட்சி கட்டமைப்பே இல்லாத, இல்லைனா வரவேற்பே இல்லாத காலகட்டத்தில் அதுக்கு போராடினவர். அவர் பாஜக விட்டு வெளியே போனார். யாருமே அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அதுக்கு பிறகு மாநில தலைவராக இருந்த திருநாவுக்கரசர், அவர் பல்வேறு கட்சிகளில், எம்ஜிஆர் அதிமுக, அதிமுகவில் இருந்தவர், எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சார், தேமுதிகவுக்கு போனார், அப்புறம் பாஜக வந்தார், கடைசியில் காங்கிரஸுக்கு போனார், அங்கே ஒரு எம்பி ஆனார், திருச்சி தொகுதியில் இன்னும் எம்பியை ஜெயிச்சார், வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இது அவருடைய கிராஃப். ஆனால் அவருக்கு பாஜகவில் ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இங்கே மத்திய பிரதேசத்தில் இருந்து அவரை மேல்சபை எம்பி ஆக்கி அவரை வாஜ்பாய் பீரியடில் ஒரு மத்திய அமைச்சராகலாம் வச்சு அழகு பார்த்தாங்க. ஆனால் அதை அவ்வளோத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் அதுக்கு பிறகு அப்படியே போய் காங்கிரஸுக்கு போயிட்டார், கட்சியிலிருந்து வெளியே போயிட்டார். அப்போ பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவராக தமிழ்நாட்டில் இருந்த இலா கணேசன் அவர்கள் நீங்கள் ஒரு நல்ல மனிதர், அவர் எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லி தான் வழி அனுப்பி வச்சார். அவருக்கு விருப்பம் அது, அதில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவர் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு இருந்த மூத்த தலைவர் அவர். மற்ற நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அன்னைக்கு போனார்ல,
அதில் பாஜகவில் என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒரு வெங்காயமும் நடக்கலை. யார் அவரு கூட போனாங்க? யாரும் போகல. அவர் ஒரு ஆள் போனார், அவ்வளோதான். கூடலாம் அந்த லதா, அந்த நடிகை லதா அவங்களும் கூட போனாங்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய பாஜக என்ன இழப்பு? ஒரு இழப்பும் கிடையாது. இது திருநாவுக்கரசர் அவரை பற்றிய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு நினைவூட்டேன். அதே மாதிரி அதுக்கு பிறகு எஸ்.வி. சேகர் அப்படிங்கிற ஒரு பெரிய நடிகர். அவர் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அவர் இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி போய் மோடி முன்னிலையில் பாஜகவில் சேர்ந்தவர். அவர் அடுத்த தலைவராக வரணும்னு ஆசைப்பட்டார். என்னமோ தெரில, அவருடைய புத்தினாலே என்னமோ தெரில, அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அண்ணாமலை கொடுத்து விட்டாங்க. அதில் ரொம்ப வெறுப்பாயிட்டார். அதனால் பாஜகவை விட்டு வெளியே போனார். எத்தனை பேர் அவர் கூட போனாங்க? நோபடி நோஸ். நோபடி போகலன்னு தான் சொன்னாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களே அவர் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அவர் திமுகவில் போய் கிடக்கு. இது அவருடைய வரலாறு. அதே மாதிரி காயத்ரி ரகுராம் ஒரு பெரிய நடிகை, முன்னாள் கதாநாயகி, டான்ஸ் மாஸ்டர், எல்லாம் சரிதான். அவங்களும் பாஜக விட்டு போனாங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி லட்சுமி அந்த அம்மா அந்த காலத்திலேயே பாஜகவில் 90கள் காலகட்டத்தில்னு நினைக்கிறேன். அப்போவே 90, 96 அந்த காலகட்டத்திலேயே அவங்க பாஜகவில் இருந்தாங்க. அப்புறம் போனாங்க. அப்புறம் விஜயசாந்தி அவங்களும் பாஜகவுக்கு வந்தாங்க. பிரபலமான நடிகை, பெரிய நடிகை. அவங்கெல்லாம் கதாநாயகி, ஒரு கதாநாயகனுக்கு நிகரான ஒரு கதாநாயகி. அது ஒரு முக்கியமான விஷயம். சூப்பர் ஸ்டார் மாதிரி, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும், லேடி சூப்பர் ஸ்டார். அந்த அம்மாலாம் பாஜகவில் இருந்தாங்க. இருந்துட்டு போனாங்க. கொஞ்ச காலம், சில ஆண்டுகள் இருந்தாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அவங்க கூட யார் போனாங்க? யாரும் போகல. அவங்க ஒரு ஓட்டு, அவ்வளோதான். பாஜக இழப்பு, அவ்வளோதான். அவங்க வந்தாங்க, போனாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர், காயத்ரி ரகுராம் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பாஜகவில் வந்தாங்க, போனாங்க. இப்போ நிர்மல் குமார் அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சர், அப்புறம் திருப்பரங்குன்றம் தொகுதி எம்எல்ஏவெல்லாம் இருக்கார். அவரும் பாஜகவில் இருந்தவர் தான். அவர் அமமுகவில் இருந்தார். அதுக்கு பிறகு பாஜகவுக்கு வந்தார். அப்புறம் பாஜகலேருந்து அதிமுக போனார். அப்புறம் அதிமுகலேருந்து தவேக போனார். ஒருவேளை தவேகந்தோட ஆட்சி பிடிக்கல, அதிமுக ஆட்சி பிடிச்சா மறுபடியும் அதிமுகவே வந்திருக்கலாம். இல்லைன்னா வேற கட்சிக்கு போயிருக்கலாம். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட போயிருக்கலாம். இது அவருடைய கிராஃப். ஆனால் அதனால பாஜகவுக்கு என்ன இழப்பு? ஒன்றும் கிடையாது. அதில் நான் இப்போ சொன்ன தலைவர்கள், முக்கிய பிரபலங்கள் எல்லாம் பாஜகவை விட்டு வெளியேறும் போது எந்த சலசலப்பும் இல்லை. பாஜகவில் யாரும் அவங்கள தீண்டவே இல்லை. போனாங்க, போயிட்டு போ, அவ்வளோதான் அப்படின்னாங்க. அவ்வளோதான். கண்டுக்கலை, யாருமே கண்டுக்கலை. நான் உட்பட யாருமே அதை ஒரு பெரிய விஷயமாவே நம்ம எடுத்துக்கல. ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜக விட்டு வெளியே போறாருன்னு சொன்ன உடனே தமிழகத்தில் அவ்வளோ பேரும் கொந்தளிக்கிறாங்க. பலரும் பாஜகவில் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஆர்எஸ்எஸ் தொண்டர். ஆர்எஸ் தொண்டர்னா அவன் பாஜகவில் தான் இருக்கணும், வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. அது அப்படி இப்படி எனக்கு கேலி கூத்தா இருந்துச்சு. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புக்கு எந்த மத அடையாளமும் கிடையாது, ஜாதி அடையாளமும் கிடையாது, அரசியல் அடையாளமும் கிடையாது, அரசியல் முகமும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அமைப்பிலிருந்து தனியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பாஜக, அரசியல் அமைப்பு. ஏபிவிபி அப்படிங்கிறது மாணவர் அமைப்பு. இதே மாதிரி விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஆரம்பித்து நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்புகளில் இப்போ இந்து முன்னணின்னு ஒன்று இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அது இந்தியா முழுக்க அந்த அமைப்பே இருக்காது. இந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச இந்து முன்னணி தேவைப்பட்டுச்சு தமிழ்நாட்டில். அதனால் ஆரம்பித்து விட்டாங்க. அது இருக்குது. ஆனால் அது ஒரு தனி அமைப்பு தான். அதனால் இந்து முன்னணியில் இருக்கக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ்க்கு போகக்கூடாது, இல்லை ஆர்எஸ்எஸ் சாக போகக்கூடியவங்க இந்து முன்னணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னமே தான், விடுதலை சிறுத்தைகளில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் ஆர்எஸ்எஸ் சாகாவுக்கு வரணும் அப்படின்னா தாராளமாக வரலாம். யாரும் தடுக்க போகிறது இல்லை, தடுக்க மாட்டாங்க. இது கூட தெரியாத சில கூமுட்டைகள் இன்னமும் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. எனக்கு புரியலை. அவங்க ஒழுங்காக சாகாக்கி போய் தொலைங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது. அப்படி தான் நான் கடுமையாக சொல்ல வேண்டியது. அதாங்க ஆர்எஸ்எஸ்ன்னு. அப்படி தாங்க. அது மோகன் பாகவத்தை நவம்பர் மாதத்தில் சொல்லும்போது கூட தெளிவாக சொல்லியிருந்தார். அதாவது அயோத்தி பிரச்சனை, எங்களுடைய அயோத்தி விவகாரம், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டணுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைப்பாடு. அதுக்கு பாஜக ஒரு ஆதரவு தெரிவித்தது. அதனால நாங்கள் பாஜகவை நாங்கள் ஆதரித்தோம். இதை காங்கிரஸ் ஆதரிச்சிருந்தேன்னா நாங்கள் காங்கிரஸையும் ஆதரிச்சிருப்போம்னு சொன்னார். கரெக்டு தானே? இதே தான் ராமகோபாலன்ஜி பல தடவை இந்து முன்னணியை அதிமுக ஆதரிச்சிருப்பாங்க. ஒன்றே வேண்டாங்க, 2016 அந்த சட்டமன்ற தேர்தலில் கடைசி நான் வார் ரூமில் வேலை பார்த்தாள். 2016 பாஜகவினுடைய வார் ரூம் ஒன்று பாண்டி பஜாரில், டி நகரில் 2வது ஃப்ளோரில் ஒரு பில்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாநில இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய எஸ்ஜி சூர்யா, டாக்டர் எஸ்ஜி சூர்யா தான் அன்னைக்கு அதுக்கு பொறுப்பாளராக இருந்து கவனிச்சிட்டு இருந்தார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் மாநில தலைவராக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் வார் ரூமில் நானும் ஒரு ஆள் சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போன ஆள். அது அந்த சூழ்நிலை. அதுதான் நான் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போனேன். அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது. அப்போ அந்த இதில் நானும் ஒரு ஆள் இருந்து 2 மாதமும் ஏதோ சம்பளமும் வாங்கினேன். 15,000 ஒரு மாதத்துக்கு சம்பளம். வெளிப்படையாக சொல்கிறேன், 15,000 சம்பளம். நான் சம்பளத்துக்கு வாங்கிட்டு நான் வேலைக்கு போனேன். அந்த வார் ரூமில் இருந்த போது தான் தமிழக பாஜகவினுடைய ஃபேஸ்புக் பக்கம் 100, அதாவது
10 லட்சத்தை தாண்டி பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர் அதுக்கு போனது அப்போ தான் போனாங்க. ஃபாலோவர்ஸ் வந்து 10 லட்சத்தை கிராஸ் பண்ணி போச்சுது. இது வந்து மாலை மலரில் செய்தியாக போட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் தேடி பாருங்க, அந்த செய்தி கிடைக்கும். அது அந்த டைமில் வந்த ஒரு செய்தி தான். என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில் ஒரு நல்லா நடந்து எல்லாம் மல்லு கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கடைசியில் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னங்கஞ்சி என்ன ஆச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அமைதியாகுது. கடைசியில் அது கரெக்டாக ஒரு 4-5 நாளைக்கு உள்ளால இல்லை நம்ம பிஜேபிக்கு எல்லாரும் பிஜேபி வாங்கக்கூடிய ஓட்டு எல்லாமே அதிமுக வர்றதை கெடுக்கிற மாதிரி இருக்குது, திமுக வர்ற மாதிரி சூழ்நிலை மாறுது, அதனால் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசித்தா அது வந்து அதிமுக வெற்றி பெறும். இப்போ நீங்கள் நான் இல்லை ஆர்எஸ்எஸ்காரங்க யாரும் ஓட்டு போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போடுறதுக்கு உணர்த்தினாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க? திமுக வரக்கூடாது, இது நம்முடைய நிலைப்பாடு. அப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பாஜகவுக்கு வேலை செய்து பாஜக வாங்குற ஓட்டு எல்லாமே திமுகவை வந்து அரியணையில் அமர்த்துக்கு வழிவகுக்கும். இந்துக்கள் ஓட்டு பிரியும் போது தேசியவாதிகள் ஓட்டு பிரியும் போது இப்படி ஒரு பாதகமான ஒரு செயல் வந்துடும். அதனால எல்லாருமே ரெட்டைலைக்கு ஓட்டு போடுறது நல்லதுன்னு முடிவு எடுத்தாங்களா இல்லைன்னு கேளுங்க. பின்புறத்தில் இது வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமான முடிவு கிடையாது. இது அமைதியாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு கேளுங்க. அன்னைக்கு இருந்த அரசியலில் ரொம்ப தீவிரமாக 2016 போட்டிக்கிட்டவங்க வேட்பாளரே கிடைக்கல, அது வேற. இப்படி தானே நம்ம இருந்தோம், இப்படி தானே போராடிட்டு இருந்தோம். அப்போ போட்டி நம்மளே தேவைப்பட்ட ராமகோபாலன்ஜி இருக்கும்போது பல தடவை இந்து முன்னணி வந்து அதிமுகவை ஆதரிச்சிருக்கு. தேவைப்பட்டு ஆதரிப்போம், நம்முடைய கொள்கை இதுதான். நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டா ஆதரிப்போம், அவ்வளோதானே. அதனால் அண்ணாமலை வந்து இன்னும் கட்சி ஆரம்பிக்கலை. அதுக்கிடையில் இவ்வளவு தூரம் அவரை வந்து எதுக்காக நம்ம வந்து கரிஞ்சு கொட்டணும், இதுதான் என்னுடைய கேள்வி. நிறைய கரிஞ்சு கொட்டுறாங்க. இதனால் இது என்ன ஆகும்னா, இப்போ வந்து பாஜகவினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிலிருந்து மாவட்ட தலைவர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே பாஜகவுக்கு இப்போ தான் அந்த கீழ்மட்டத்தில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியுது. போட்டு பேசுகிறாங்க, போகாதே என் கனவாணி கெஞ்சுறாங்க, பிச்சை எடுக்காத குறைய கேட்குறாங்க. நீங்கள் போயிடறாங்க, நீங்கள் சித்தாந்தவாதி, நீங்கள் இவ்வளோ நாள் திமுக காரன்ட்டையும் கம்யூனிஸ்டுக்காரன்ட்டையும் காங்கிரஸுக்காரன்ட்டையும் அதிமுக காரன்ட்டையும் பிச்சை எடுத்த கும்பல் இது. பிச்சை எடுத்து ஒரு கோட்டை பொறுப்பாளரே என்னிட்ட சொன்னார். நானும் வந்து கம்யூனிஸ்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான், புண்ணாக்க தின்னுட்டு போங்க, அவ்வளோதான். இப்படி தாங்க சித்தாந்தம் வச்சுருந்தாங்க. இது நிறைய இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா கனிமொழிக்கு நட்பு ஓட்டத்தில் உள்ள எத்தனை பேரை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள். ஜோதிமணிக்கு நட்பு ஓட்டத்தில் உள்ள பாஜகவில் இந்த மூத்த தலைவர்கள் பேருக்கூடையில் எத்தனை பேரை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லுங்கள். எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. விதிவிலக்கா எம்ஆர் காந்தி இருக்கலாம், அதுவும் தெரியல எனக்கு. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அண்டர் லிங்க், சேகர் பாபுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு அண்டர் லிங்கில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை சாதிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறத ஏதோ ஒரு சின்ன வேலைகளுக்காக ஒட்டிகிட்டு இருந்த ஒட்டுண்ணிகள் தான். இவங்க தான் சித்தாந்தம், இவங்க தான் இப்போ போராடுறாங்க. கட்சிக்காரனை கண்டுக்கலை. தஞ்சாவூரில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிட்டு அவருக்கு அந்த மருத்துவ செலவுக்கு பைசா வேணும். அதை முடியலை. அந்த மருத்துவ காப்பீடு இதெல்லாம் செல்லுபடி ஆகலை. கடைசி ஆயுர்வேதிக்கில் தான் வரணும்னு ஆகிட்டு அதுக்கு மருத்துவ காப்பீடு அதுக்கு பொருந்தாது. அதனால் அவர் பண்ணணும். கடைசியில் நாரதர் மீடியா சேனல் மூலமாக நான் பிச்சை எடுத்தேன். அவருக்கு எடுத்து அவர் வந்து தேனியில் போய் 1.25 லட்சம் 1,80,000 நிறைய பேர் நண்பர்கள் வந்து பல்வேறு நண்பர்கள் தேசியவாதிகள் அவருக்கு உதவுனாங்க, நேரடியாக அவருக்கு தான் உதவுனாங்க. அதன் மூலமாக அவர் வந்து அதுக்கு பிறகு இன்னமும் ஒரு பரவாயில்ல ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். ஆனால் நான் என்ன கேட்குறேன், கருப்பு முருகானந்த் தான் எனக்கு ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்குல்ல, அவர்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணார்ல, மாவட்ட தலைவர், அன்றைய மாவட்ட தலைவர்கிட்ட அவர் பஞ்சாயத்து தலைவர், பாஜகவினுடைய பஞ்சாயத்து தலைவருங்கிற பொறுப்பில் இருந்தவர். அப்போ அவருக்கே இதாங்க நிலவரம், கண்டுக்கலைங்க. இங்கே செங்கோட்டையில் பேச்சு முத்துணி ஒருத்தர் ஏன்னா நல்ல நண்பர், தீவிரமான பிஜேபி ஒர்க் பண்ணக்கூடியவர், ஐடி விங்கில் ரொம்ப திறம்பட செயல்பட்டவர், சாவக்கூடிய இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கார். ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ தான் எனக்கு அவர் உடம்பு சரியில்லைங்கிறதே தெரியும். ஒரு கட்சிக்காரனும் போய் எட்டி பார்க்கலைங்க. மாவட்ட தலைவர்லேருந்து அவருக்கு எல்லாத்தையும் தெரியுங்க. கேளுங்க, அவர் பேச்சு முத்து செங்கோட்டை கேட்டு பாருங்க. அவரை போய் எத்தனை பேர் கட்சி நிர்வாகிகள் எட்டி பார்த்தாங்கன்னு பாருங்க. இவ்வளோதான் நிர்வாகம். இதுவே திமுக காரணம் ஒன்றும் இல்லை சார், இந்துடா திரைப்படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொண்டு வரணும், அது பிஜேபிக்கு ஒரு பிரச்சார படமாக தான் நான் எடுத்திருக்கேன், சந்தேகமே கிடையாது. அது பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், பார்க்கலன்னா இன்னொருக்க பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படத்துக்கு வந்து நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு போராடும் போது எல்முருகன்ட்ட நான் நேரடியாக பார்க்கல, நேரடியாக பேசலை. ஆனால் பிஜேபியில் உள்ள ஒரு மூத்த தலைவர் 1-2 பேரும் இறங்கி பண்ணாங்க. இந்து முன்னிலேருந்து அவர்கிட்ட ஃபோன்லேயும் பேசினாங்க, நேரிலையும் பார்த்து பேசிட்டாங்க. ஆனால் நான் வந்து அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு முத்திரையை குத்திட்டு, சித்தாந்த ரீதியாக தானே நீங்கள் யோசிக்கணும்னா அண்ணாமலைக்கு ஆதரவாளரா இல்லை அவங்க அப்பாவுக்கு ஆதரவாளராங்கிறதா உங்களுக்கு முக்கியம். இந்த இந்துடாங்கிற பேரை பார்த்தாலே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும்ல. இது எதுக்குங்க ரிவேசிங் கமிட்டிக்கு போச்சுன்னு சொல்லி நீங்கள் அங்கே ரிஜினல் ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருக்கணும்.
கேட்டுட்டு சரிங்க உடனே பரவாயில்லைங்க உடனே ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க, லேட் ஆகிட்டு போகுது உடனடியாக பண்ண சொல்லுங்க, ஜனவரி 22 அப்ளை பண்ணியிருக்காருல, நீங்கள் ஏன் இன்னும் படம் பார்க்கலன்னு கேட்டிருக்கணும். உடனே கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பிப்ரவரி மாதத்துக்குள்ளால குறைஞ்சபட்சம் பிப்ரவரி 15-20 சர்டிஃபிகேட்டை கொடுக்கறதுக்கு வழிவகை செய்ய முடியாத ஆள் தான் நம்மளுடைய எல் முருகன் அவர்கள். ஒன்றும் இல்லை, அதே இடத்துல அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி ஆர் ராசா அந்த இடத்துல இருந்திருந்தா, நான் திமுக காரனா இருந்திருந்தா இல்லை என்ன நடந்திருக்குன்னு மட்டும் உங்கள் கற்பனையில் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவ்வளோதான் வித்தியாசம். 2 நாளில் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு வந்து என்ன பாருன்னு சொல்லி செக்ரட்டரி பிடிச்சி அந்த ஆளும் மிரட்டியிருப்பார். பண்ணியிருப்பாரா மாட்டாரா? இப்போ பிஜேபியில் கடந்து மல்லு கட்டுவான், எல்லாம் கடந்து செய்வான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா யாரும் நாங்கள் பின்னாடி போக மாட்டோம், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கு பிரச்சனை நான் தாங்க பார்த்தேன். எனக்கு சைபர் கிரைமில் ஒரு கம்ப்ளைண்ட்டு, அந்த சமயத்தில் நான் தான் எழுதி கொடுத்து அதை கடைசியில் ஃபைலை க்ளோஸ் பண்ணேங்க. அது எப்படி பண்ணேங்கிறதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் ஃபுல் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜன் தான் மாநில தலைவி. அந்த இவர் நம்ம லோகநாதன் அவருக்கு தெரியும், அன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்ட பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர் லோகநாதன், அவர்கிட்ட கேளுங்க தெரியும், இந்த கதையெல்லாம் அவருக்கும் தெரியுது. அதனால் இதுதாங்க இப்போ தொண்டர்களுக்காக ஒரு தலைவன் வந்தான், ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான் அண்ணாமலை, அவ்வளவுதான். எல்லாரும் அண்ணாமலையை விரும்புகிறாங்க, பாஜகவுக்கு வெளியே உள்ளவங்க விரும்புகிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொண்டாடுறாங்க, அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டமாக? இது காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் தானே. நீங்கள் மாநில தலைவர் ஒரு நயினார் நாகேந்திரன் ஒரு இடத்துக்கு போக சொல்லுங்க, அங்கே எத்தனை பேர் வாராங்கன்னு பாருங்க, கட்சிக்காரங்களெல்லாம் வர சொல்லுங்க சார், கொடியெல்லாம் முன்னிட்டு ஒரு 10-20 பேர் வரணும்னு சொல்லுங்க, ஒரு 500 பேர் தேடுறாங்களான்னு பாருங்க. வர மாட்டாங்க சார், வர மாட்டாங்க. இதான் நிலவரம். அது நீங்கள் செய்கிற, நீங்களே சாராய கடையை நடத்துங்க. சென்னை நாகர்கோவிலில் ஒழுங்கினை சேரில் வந்து டைம் பாஸ்ன்னு ஒரு பார் இருக்குது, அது யாருக்குன்னு விசாரிங்க சார். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய பார் அது. திருநெல்வேலியில் அவர் நடத்துகிற ஹோட்டல்ல எல்லாம் பார் இருக்கா இல்லைன்னு கேளுங்க. நீங்களே சாராயம் வடித்து நீங்களே விற்றுக்கிட்டு கடை வச்சு விற்றுக்கிட்டு மதுவை ஒழிப்போன்னு சொன்னால் எவனா நம்புவானா? நான் ஏற்கனவே இந்த டாப்பிக்கை பேசியிருக்கேன். இதை நீங்கள் மாற்றணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்க, அதிமுக கூட்டணி வைக்கணும், அண்ணாமலையை ஓரம் கட்டணும்னு சொன்ன அதே 5-6 பேர் அதிமுக கூட்டணி வச்சு வைக்கணும்னு விரும்பி அதன் மூலமாக அண்ணாமலையை ஓரம் கட்டணும், ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ண அதே 5 பேர் திருப்பி அண்ணாமலை கூட அதிமுக கூட்டணி வச்ச அதே 5 பேர், பழையபடி கூட்டணி வச்சு தோத்து போன அதே 5-6 பேர், பழையபடி அந்த கூட்டணிக்கு அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு அவங்களே டிஸ்கஸ் பண்ணாங்க. பிரெயின் ஸ்டாம் மீட்டிங் எல்லாம் வச்சாங்க. ஏங்க நீங்களே தாங்க காரணமே. அப்புறம் நீங்களே அதுக்கு வந்து எதனால இது நடந்ததுன்னு குற்றம், அதுக்கு எது காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்களா? கண்டுபிடிச்சு இவங்களே ரிப்போர்ட்டும் தயார் பண்ணுறாங்களா? இவங்களே மேல்மட்ட குழுவில் டெல்லியில் உட்காந்து அமித்ஷாட்ட உட்காந்து பேசுகிறாங்களா? இவங்களே அதுக்கு தீர்வும் கண்டுபிடிக்கங்க. விளங்குமா? இதைத்தான் நான் சொல்கிறேன். இது விளங்காது. என்னுடைய ஆயுள் முழுக்க இருந்தாலும் தமிழகத்தில் பாஜக மலராது, ஆட்சி பிடிக்காது, அது நல்லா தெரியும். அந்த அண்ணாமலை மூலமாக நடக்கும். அவர் வந்து இந்தியா வந்து இந்து தேசம் அப்படிங்கிற நம்ம கொள்கையில் அவர் இருக்க மாட்டாருங்க. இந்தியா வந்து இந்து தேசம், அதை நோக்கி தான் என்னுடைய கட்சியினுடைய பிரகடனம் அப்படிலாம் கண்டிப்பாக அவர் பண்ண மாட்டாருங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்து விரோதம் இருக்காது, தேச துரோகம் இருக்காது, எல்லோருக்குமான ஒரு ஆட்சியாக இருக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கு காலையில் உள்ள ஒரு சம்பவத்தை மட்டும், நேற்றுக்குள்ள சம்பவம் தான். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அமைச்சர் ராஜ்மோகன் நேற்றுக்கு வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து மத அடையாளங்களோட பள்ளி வளாகத்துக்குள்ள கல்வி நிலையங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லியிருக்காரு. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? நாகர்கோவிலுக்கு வாங்க, ஜோசப் கான்வென்ட்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுக்குள்ளே போங்க, சர்ச்சே அதுக்குள்ளே தான். அதில் பாடம் எடுக்கிற அரசாங்க சம்பளம் பாடம் எடுக்கிற வாத்தியார்கள் யாருன்னு பாருங்க, பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் நிறைய தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பாருங்கள். பார்க்குற வேலை வந்து அது மதமாற்ற வேலை, கன்னியாஸ்திரி ட்ரெஸ்ஸு சிலுவையும் போட்டுட்டு வருவாங்க. ஆனால் அவங்க வந்து அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு, லயோலா காலேஜ்லேருந்து எல்லா இடமும் இதான் நடந்துட்டு இருக்கு. உள்ளே சர்ச்சையை வச்சுருக்கீங்க, பள்ளிக்கூட காம்பவுண்டுன்னு சொல்கிறீங்க, கணக்கில் காணிக்கிறீங்க, அதுக்குள்ளே தான் வேலையை பார்க்குறீங்க. பாதிரியாரும் கன்னியாஸ்திரியும் கையெழுத்து போட்டு அரசாங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. மத அடையாளம்னா என்னது? இதெல்லாம் உள்ளே விடாதோ, ஏதாவது குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தால் மட்டும் மத அடையாளம், அப்படி தானே? விளங்குமா? இதுதாங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதுதான் வரக்கூடாது. இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், இந்துக்களுக்கான ஒரு ஆட்சி, எல்லோருக்குமான ஒரு ஆட்சி வேணும்னு கேட்குறோம், அவ்வளோதான்.
அதுக்கு அண்ணாமலையினால மட்டும் சாத்தியப்படுங்கிறது என்னுடைய கருத்து. அதை நோக்கி நான் வந்து பயணப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டு போகலாம். அதை பற்றி நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலையும் நம்ம இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும். இதில் வந்து பல்வேறு யூடியூபர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. இதில் ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல முடியும். அந்த அண்ணாமலையை வந்து வன்மத்தோடு பேசுகிறாங்கிறது உங்களுக்கு புரியுது. இதுக்காக வேண்டி கவலைப்பட வேண்டியது கிடையாது. அந்த சேனலை பார்க்காம இருந்தாலே போதும், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னத்துக்கு நம்ம போய் அவங்ககிட்ட போய் இருந்துட்டு அதுக்காக நம்ம அவங்ககிட்ட எதுக்கு போய் நின்று சண்டை போடணும்? இல்லைன்னா அவங்கள எதுக்கு? இவ்வளோ நாள் நான் கூட நல்லவங்களாக நினச்சேன். அதில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கோலாகலா சீனிவாஸ். அவர் வந்து நேற்றுக்கு தொடர்ந்து இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்குன்னு கக்கிட்டு கிடக்காரு. அதில் இன்றைக்கி கடைசியாக அவர் போட்ட ஒரு வீடியோவை வந்து நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அதை லேசாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் அது அவர் என்ன பேசி வச்சிருக்காருங்க. இதை பாருங்க, உள்ள போகுது அது விளம்பரம். வணக்கம் நண்பர்களே. நேற்று அண்ணாமலையை பிஜேபி தலைவராக்கி இருக்கிறது அப்படின்னா அந்த பிஜேபியினால இன்னும் பல அண்ணாமலைகள் பல தலைவர்கள் உருவாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சட்டிலா சொல்லி 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுதுல, அல்ல அவர் போட்டியிட சொல்லுங்களேன் பார்ப்போம், இல்ல டெபாசிட் வாங்குறாரா பார்ப்போம் அப்படின்னா அமித்ஷா சொல்லியிருக்காரு இந்த வார்த்தை. வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன், இனிமேல் தமிழகத்தை நான் குறிவைக்க போகிறேன் அப்படின்னு அமித்ஷா கூறியிருக்கிறார். இது யாருக்கான எச்சரிக்கைங்கிறது சம்பந்தம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு தலைக்கட்டு அப்படின்னா, 5 இடத்துல இடைத்தேர்தல் நடக்க, அதில் வந்து அண்ணாமலை வந்து நிற்கணும், நின்று அது உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் வந்து நிற்க வேண்டியது. இவர் வந்து ஏதோ அமித்ஷாவுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துருந்த மாதிரி கதை எழுதுறாரு. இதை நீங்கள் யோசிங்க. அதுக்குள்ளே யார் யாரை உள்ள அனுமதிச்சாங்க, யார் இவருக்கு வந்து தகவல் சொன்னாங்கிறத நீங்கள் அதே மாதிரி தான் மோடி அமித்ஷாவும் பேசுனதுலேயும் உள்ளதெல்லாம் இவங்க உருட்டிட்டு இருந்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் அவசியம் இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் எடுத்துடுங்க. 5 இடத்துல சட்டசபை இடைத்தேர்தல் வரப்போகுதில்ல, பாஜகவை நிற்க சொல்லுங்க, அப்படியே ஸ்லிப் ஆயிடுவாங்க. அது வந்து அதிமுக நின்று கூட்டணி கட்சியான அதிமுக நின்று வெற்றி பெற்ற தொகுதிகள் ஆகையினால அந்த 5 தொகுதியிலையுமே நாங்கள் வந்து அதுலேயும் வந்து திருச்சி கிழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது தாவாக்கா வெற்றி பெற்றது தான். இருந்தாலும் அந்த தொகுதி வந்து நாங்கள் அதிமுகவுக்கு கொடுத்தது, அதனால் அந்த தொகுதி எல்லாமே நாங்கள் அதிமுக தான் கொடுப்போம். ஒதுங்குறாங்களா இல்லைன்னு பாருங்கள், நிற்க மாட்டாங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் இந்த ஆள் என்ன உருட்டுறாருங்கிறத நீங்கள் பார்த்துடுங்க. அதேமாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் பெருந்துறையில் அண்ணாமலை நின்று கண்டிப்பாக வெற்றி பெறணுங்கிறது தான் என்னுடைய. கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அவர். தனியாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் அந்த கூட்டமே அதுக்கு சாட்சி. அதனால் கண்டிப்பாக இடைத்தேர்தலை அவர் பயன்படுத்துவார்னு நான் நினைக்கிறேன். அந்த அண்ணாமலையை இந்த அண்ணாமலைக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த 5 இடைத்தேர்தல்கள் 5 தொகுதிக்கு வர்றது வந்து அதுக்கான சாத்தியக்கூறுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் அந்த கிராஃபே வேறு மாதிரி, தமிழக அரசியல் களத்தினுடைய கிராஃபே வேறு மாதிரி மாறி போயிடும். அதனால அவர் அங்கே பெருந்துறையில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு போகணும். சட்டசபை உள்ளாலே அண்ணாமலை தான் சிங்கமாக இருப்பார், வெளியேயும் அவர் தான் கதாநாயகனாக இருப்பார். அதனால கண்டிப்பாக இது நடக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டோம். இப்போ நம்ம கோலாகலா சீனிவாஸ் வந்து அவர் பேசினார் பார்த்தீங்களா, அவரை நான் எந்த வசை மாதிரியும் பாடக்கு நான் வரலங்க ஐயா. அவரை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒரு 10 கமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காணிக்கிறேன். யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம். சரி, வாய்மையின் எக்காலம் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடுங்க. சார், நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலை. நான் ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து என்னுடைய எதிரியை டிஎம்கே தான். திராவிட முன்னேற்ற கழகம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எவ்வளோ சொத்து சேர்த்திருக்கிறார்களோ, அரசாங்கத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி அவர்களை கைது பண்ணுவதற்கு மத்திய அரசாங்கத்தால் துப்பில்லை. அவர்களுடன் கூட்டு நாங்கள் என்ன இழிச்ச வாய்களா? நாங்கள் அண்ணாமலை பின்னாடி தான் நிற்போம். எக்ஸ்ஐபிஎஸ் விஸ் பிளாக் ஷீட்ஸ். அடுத்தது ஒரு அண்ணாமலை தவிர்க்க முடியாத தலைவர். மோடிக்கு நாங்கள் ஓட்டு மாற்ற முயற்சிக்கு தலைவர்கள் சிந்தித்து பேச வேண்டும். மிகுந்த பாராட்டுகள் சார். அண்ணாமலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இதை போடுறார். சப்போர்ட் அண்ணாமலை எப்படி இந்த நபருக்கெல்லாம் பேட்டி அளித்தார்? நல்ல கேள்வி. நல்ல கதை சொல்கிறீங்க, கேட்க நல்லா இருக்குது. இனிமேல் இதே மாதிரி தொடர்ந்து கதைகள் வரும். அண்ணாமலை உடைய இடத்தை மற்றவர் நிறுத்துவது என்பது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் போட்டிருக்கார். நான் 35 ஆண்டுகளாக பிஜேபி ஆதரவாக இருந்தவன். புதுதில்லியில் தமிழ்நாடு சம்பந்தமாக மையக்குழு கூட்டம் நடந்ததாக நான் அறியேன். இப்போது என்ன கூந்தலுக்கு நடக்குதான்? அடுத்தது, நீ பேசினபடி அண்ணாமலை பாஜகவிற்கு துரோகம் இழைத்ததாகவே இருக்கட்டும், ஆனாலும் அந்த மனிதனுக்கு தனி கட்சி துவங்கும் உரிமை உள்ளது.
பாஜக இனி தமிழ்நாட்டில் தவேகாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று கூறியது சரி. அதை செய்யப்போவது யார் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. தேர்தலில் தவறான கூட்டணி அமைத்து செய்த பெரிய தவறு கண்ணுக்கு தெரியவில்லை. அண்ணாமலையை குறை கூறி தவறை மறைப்பது பயனில்லை. நான் ஒரு தீவிர பிஜேபி தொண்டன். ஆனால் அண்ணாமலை போல வேறு ஒருவர் வந்தால் மட்டும் பிஜேபி தமிழகத்தில் தலை தூக்கும். இனி பிஜேபி சகாப்தம் முடிந்தது. அண்ணாமலை பொதுவெளியில் பேசியது 22 நிமிடங்கள் தான். ஆனால் டெல்லியில் பாஜக தலைமை 3 மணி நேரம் கதறியுள்ளது என்பதுதான் இந்த கோல்மால் சீனியின் காணொளியின் டேக்அவே. பிஜேபியின் சித்தாந்தம் ஏன் அந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் வேரூன்றவில்லை? ஏன் திராவிட கட்சிகளின் முதுகில் பயணிக்கிறீர்கள்? அமித்ஷா இவ்வளவு நாள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஆமாம், உங்கள் கூட சேர்ந்து ரீல் விடுவாரே டெல்லி ராஜகோபாலை பற்றி சொல்லியிருக்கார் காணோம். நீங்களும் இனிமேல் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டாம். எதற்காக அரசியல் அக்கப்போர்? ஸ்ரீனிவாசன் ஜி, நாட்டு மக்களிடையே ஒருவருக்கு எதிர் ஒருவரென்று கசப்பை வளர்க்குமே, இது அழகல்லையே தாங்களை போன்றவர்களுக்கு. எடப்பாடியின் அடிபிடித்து தொண்டரிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும். ஸ்ரீனிவாஸ், திடீரென்று அதிகமாக பேசும் தாங்கள் இதுவரை தமிழ்நாடு அரசியலுக்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா? நீங்கள் அண்ணாமலையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை விட 1000 மடங்கு உயர்ந்தவர் அண்ணாமலை. கோலாகலாஸ் அவர்களே, எப்போதுமே தலைவர்களை அலட்சியம் செய்வார்கள். இதனால்தான் கடந்த 60 ஆண்டுகள் கட்சி அகில இந்திய கட்சிகள் தமிழகத்தில் வளர முடியவில்லை. இதை தவிருங்கள். தமிழக பாஜக தலைவர்கள் தொண்டர்களை மதிப்பதில்லை. அடுத்து நல்ல சூப்பர்னு போட்டுக்கார். அண்ணாமலை சார் மாதிரி எங்களால் நிறைய பேரை உருவாக்க முடியும்னு சொன்னாங்களே, அப்போ எதுக்கு தேர்தல் வரை அவரை தொடர சொல்லி கேட்டுக்கொண்டார்கள்? பிரச்சாரம் வேறு ஏன் செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டார்கள்? கார்ப்பரேட் மனப்பான்மை தான் அங்கும் வேலை செய்யும் வரை தான் மரியாதை. அதுவரை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டியது. வெளியே செல்கிறேன் என்றால் உடனே நீ இல்லையெனில் எங்களுக்கு ஆள் இல்லையா என்று நடந்து கொள்வது, இதெல்லாம் ஒரு பிழைப்பு. நீங்கள் டெல்லி ஜாம்பவான், இருவரும் சிறந்த வசனகர்த்தா. என்ன ஒரு பிரச்சனை? வசனம் கேட்கலாம், நம்பிக்கை இருக்காது. அப்படி சொன்னார், இதை செய்தார், இதுவே நடக்கும், இதுதான் நடக்கிறது, நடந்தது என்று உறுதியாக சொல்லும் போக்கு. ஆனால் வசனம் வாழ உதவாது. மிகுந்த பாராட்டுகள் சார். அண்ணாமலையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு போஸ்ட் கொடுத்திருக்கிறீர்கள் சார். when Amitsha and Nitin don't care about Annamalai, why do you care about him? Just check how many times you have said Annamalai in this video. Think you have personal crude on him. அடுத்த அண்ணாமலை கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதியில் அவர்களை விட பிஜேபி ஒரு ஓட்டு கூடுதலாக வாங்கி காட்டட்டும், பார்ப்போம். Amitsha will not be in ministry by July 2026, nor as BJP itself will not be in rule at the center October 2026. புழுகு ராஜா, இவனுக்கு அண்ணாமலை பைத்தியம் பிடித்து விட்டது. நீ முதலில் தாவேகா பற்றி பேசு, அண்ணாமலை பற்றி பேசு. நீ 100 தடவை அண்ணாமலை பற்றி பேசிக்கிட்டே இரு. அப்போது அண்ணாமலை சார் பதவியில் இருந்து இறங்கியதுமே அவருக்கு இணையான அல்லது அவரை விட வலிமையான தலைவரை போட்டிருக்க வேண்டியதானே. நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆளாச்சே. கூட்டணி இன்றி ஏன் வரும் இடைத்தேர்தலில் பிஜேபி யாரையாவது நிற்க வைத்து வென்று காட்ட வேண்டியது தானே. அண்ணாமலை இல்லாமல் எங்களால் வெல்ல முடியும் என்று பிறகு எதற்கு அவர் வெளியேறும் கடிதம் கொடுத்த பின்பு 3 நாட்கள் டெல்லியில் தங்க சொல்லி பேச்சுவார்த்தை செய்தார்கள். அவங்க தான் பவர்ஃபுல் ஆட்கள். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. பிறகு என்ன தயக்கம்? டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெப் சீரிஸ் சீசன் மாதிரி பார்ட் 1, 2 கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க துப்பில்லை. இதுவே பேச்சு வேற.
இதில் பேச்சு வேற. அண்ணாமலை சார் கட்சியில் இருந்தப்போ இதே வாய் ஆகா ஓஹோன்னு புகழ்ந்தது இப்போது பழிக்கிறது. இதுதான் உங்கள் ஊடக தர்மமா? இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸுகள் எல்லாமே முழுக்க கோலாகலா சீனிவாஸ் அவர்களை வச்சு செஞ்சுருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அறுத்து தள்ளியிருக்காங்க, கிழிச்சு காற்றுல தொங்க விட்டுருக்காங்க. இதுக்கு பிறகும் இந்த நபர் திருந்துவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் டைம் கிடைச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனை குறுக்க போய் எட்டி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கோலகலா சீனிவாஸ் மாதிரி தான் நிறைய யூடியூபர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அண்ணாமலைக்கு மேலே விஷத்தை கக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், இந்த வியூவர்ஸ் அண்ணாமலையுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் கண்டிப்பாக இந்த சேனல்கள் எல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வராங்க. அதன் மூலமாக இவங்க பிழைப்புல இனிமே வரும் காலங்களில் கண்டிப்பாக வியூவர்ஸும் குறைவாங்க. நிச்சயமாக இவங்க வந்து ஒரு கட்டத்தில் சேனலே திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறவங்க இல்லை வேற ஏதாவது செய்தால் தான் பிழைப்பை நடத்த முடியுங்கிற லெவலுக்கு போகும். இதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். ஏன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு அந்த அளவுக்கு இருக்குது, அதில் மறுக்கவே முடியாது. நீங்கள் இத்தனை தடவை திட்ட அண்ணாமலைக்கு மேலே கொஞ்சம் விசுவாசம் வச்சுட்டு பாஜகவிலையும் ட்ராவல் பண்ணிட்டு சரி பரவாயில்ல இருப்பான்னு நினைப்பான் பாருங்க, அவனும் ஓடி போயிடும். நீங்கள் அண்ணாமலையே திட்ட இருக்கவனும் ஓடி போயிட்டு இருப்பான். நான் ஒரு வருஷம் போட்டேன் பார்த்தீங்களா, அதிமுக பாஜகவிலேருந்து இதுக்கு முன்னாடி விலகி போனவங்க எத்தனை பேர் போனாங்க, தேசிய அளவில் சொல்லலை, தமிழக அளவில் தான் சொன்னேன். அவங்கெல்லாம் போகும்போது ஒப்பாரி வைக்காத இந்த கும்பல் இப்போ மட்டும் எதுக்கு திடீர்னு கட்சிக்காரன் தொண்டர்களுக்கு மேலெல்லாம் பாசம் வந்து கொந்தளிக்குதுன்னா அண்ணாமலையோட எஃபெக்ட் அப்படி. அவர் யாரையுமே கூப்பிடவே இல்லை. யாரையும் நீங்கள் எங்கூட வாங்க உங்களுக்கு பதவி தரேன் அது தரேன் எதாவது சொல்லவே இல்லை. நாங்கள் பயிற்சி பற்ற வச்சுருக்கோம், அதில் பயிற்சியெல்லாம் கொடுத்து அப்புறமா தான் நாங்கள் தேர்வு செய்வோம். இந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போகிறாரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அப்படி தான் சொன்னார் ஒரே வீடியோவில். ஆனால் இன்றைக்கி வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக தமிழகத்தில் வரும். நமக்கு தேவையான மாற்றம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மூலமாக வரும். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. 5 வருஷத்தில் 2031 கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அந்த திறமையும் இருக்குது, அந்த வலுவும் இருக்குது, ஆதரவும் இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.